வணக்கம். நான் எழுத்தாளர் பசு தனபாலன். சேலம் மாவட்டம் மகடஞ்சாவடியில குடியிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே கதை எழுதுற ஆர்வம். சின்ன ஒரு 2வது, 3வது படிக்கிறப்பயே நிறைய திரைப்படம் பார்க்குறது, லைப்ரரிக்கு போய் புக் படிக்கிறதுன்னு கதை படிக்கிற, எழுதுற ஆர்வமெல்லாம் 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு படிக்கிறப்பயே நோட்டு புக்கில் கதை எழுதி எழுதி பார்ப்பேன். அப்புறம் அப்படியே 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு படிக்கிறப்ப சிறுவர் பத்திரிகையில் கதை எழுத ஆரம்பித்தேன். அணில், கோழி குஞ்சு அப்படிங்கிற பத்திரிகைகளெல்லாம் கதைகள் எழுதியிருக்கேன். முயல் பத்திரிகை இப்பொழுதைய பாக்கெட் நாவல் ஆசிரியர் ஜி அசோகனுடைய அவர்களுடைய தந்தை எல்ஜி ராஜ் அவர்கள், இணை ஆசிரியர் சுபயோகம் விவேகா அவர்கள் அவங்க நடத்தினாங்க. அந்த பத்திரிகையில் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தப்போ தொடர்கதைக்கே எழுத சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு 5 வாரமே என்னமோ வர மாதிரி ஒரு தொடர்கதை மதனபுரி மன்னர்கள்ங்கிற தலைப்பில் போட்டாங்க. அது நான் வந்து 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறப்ப வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே வந்து மேடை நாடகங்கள்லாம் எழுத ஆரம்பித்தேன். ஸ்கூலில் படிச்சுக்கிட்டேன். ஸ்கூலில் எஸ்எல்சி படிக்கிறப்பயே வந்து மகுடஞ்சாவடி மாரியம்மன் பண்டிகையில் நாடகங்கள்லாம் போட்டோம். சிறுவர்களை எல்லாம் சேர்த்து பாலரங்கம்னு ஒரு இது வச்சு நாடகம் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். அதில் வந்து சத்ரபதி சிவாஜி நாடகம், சாம்ராட் அசோகன் நாடகம், நாரதர் விஜயம்னு ஒரு புராண நாடகம், இது எல்லாமே நானே கதை வசனம் எழுதினேன். இன்னும் இருந்துட்டு ஒரு வேஷல் நடித்தேன். டைரக்ஷன் வந்து உள்ளூர் பிரமுகர்கள்லாம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா நடந்தது. அப்பயே கதை எழுதுகிறவர்னு எனக்கு ஒரு ஆர்வமும் பேரும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து என் தந்தை அந்த காலத்தில் இறந்துட்டார். நான் 8th படிக்கிறப்பயே இறந்துட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் குடும்பத்தில். அப்படியே நான் போய் மிலிட்ரிக்கு சேர்ந்தேன். மிலிட்ரியில் வந்து இருக்கிறப்பயே அங்கேருந்து கதை எழுதி எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பி பார்ப்பேன். சினிமாவுக்கும் முயற்சி செஞ்சேன். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் மிலிட்ரியிலேருந்து வந்துட்டு ஒரு 6 வருஷம் கழித்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து நான் வந்துட்டேன். வந்த அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் நான் ஊழியராக சேர்ந்தேன். 30 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணி ஓய்வும் பெற்றுட்டேன். என்ன ஆச்சுன்னா 1985, 86 ரொம்ப மன உளைச்சல் எனக்கு. என்னடா எந்த துறையிலுமே வெற்றி பெற முடியலைன்னு சொல்லி ரொம்ப ஒரு கவலையில் இருந்தப்போ பத்திரிகையில் சிறுகதைகள் அது வரைக்கும் நான் எழுதுறது பெரிய பத்திரிகையில் வரவே இல்லை. அதுக்கு முன்னால் சிறுவர் இதழ்களில் தான் வந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் ரொம்ப முயற்சி செய்து ஒரு கதை இந்த கரெக்ட் மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு கரெக்டாக எழுதி அனுப்பிச்சேன். அப்போ சாவி தான் ரொம்ப பிரபலமான எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிற பத்திரிகையாளராக இருந்தார். அவருக்கு அனுப்பிச்சேன். அந்த இதில் சாவி பத்திரிகையில் மூக்குத்திங்கிற தலைப்பில் அந்த கதை வந்துச்சு. அவருடைய கைப்பட ஒரு பாராட்டு கடிதம் எழுதித்தார். அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பூஸ்டாக இருந்தது. வந்து நீங்கள் எழுதின சிறுகதை வந்து ஒரு வார்த்தை கூட தேவையில்லாத வார்த்தையாக இல்லாமல் ரொம்ப ரத்தன சுருக்கமாக கதையும் அம்சமாக இருக்கிறது. நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த புகழ் பெற்று விளங்குவீர்கள். இதுவரை நான் பாராட்டி வீண் போனதில்லை அப்படின்னே பாராட்டிட்டார். அது எனக்கு ரொம்ப பெரிய ஊக்க சக்தியாக இருந்தது. ஆவி, குமுதம், ஆனந்த விடன், கல்கி அப்படின்னு பல பத்திரிகைகளில் சிறுகதைகள் எழுதினேன். இப்போ இது வரைக்கும் கணக்கு பார்த்தா ஒரு 300 சிறுகதைகளுக்கு மேலே எழுதியிருப்பேன். 2010 வந்து பாக்கெட் நாவல் அசோகன் கூட தொடர்ந்த நட்பு இருந்தது. நிறைய உதவிகள் எனக்கு செய்திருக்காரு. அவர் தந்தை மறைந்தப்போ அவர் எனக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சார். என் தம்பி மகேந்திரனுக்கு அவர் தான் வந்து சென்னையிலேயே அப்போ வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. சிறுகதை தொகுப்பு தொட்டில் பூக்கள்னு முதல் சிறுகதைகள் 2010 வரைக்கும் அந்த சிறுகதைகள் எல்லாம் சேர்த்து ஒரு சிறுகதை தொகுப்பாக அவர் போட்டார். தொட்டில் பூக்கள்ங்கிற தலைப்பில் போட்டார். அதுக்கப்புறம் எழுதின நம்ம சிறுகதைகள் என்னுடைய சிறுகதைகள்லாம் ஒரு 25 சிறுகதைகள் சேர்ந்த அப்புறம் அதை நம்ம மகடஞ்சாவடியினுடைய மண்ணின் மைந்தர் சாய் ரமணா என்கிற அசோக்குமார் அவர்கள் அவரே சொன்னார், உங்கள் சிறு வயதிலிருந்தே நான் உங்கள் கதைகளுக்கெல்லாம் ரொம்ப ரசிகங்க, உங்கள் கதைகளை போடுறேன்னு கேட்டு வாங்கிட்டு போய் இந்த பசு தனபாலன் சிறுகதைங்கிற பேர்லேயே போட்டார். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சி. வேறு பேரில் கூட போடுங்க, அதில் வர கதையில் ஏதோ ஒரு தலைப்பு எடுத்து ஒரு பிரபஞ்ச புதிர்னு எழுதியிருக்கேன், அந்த மாதிரி தலைப்பு ஒன்று வச்சுக்கங்கன்னாலும் சொன்னேன். இல்லை அவர் உங்கள் தலைப்பிலே பேர்லேயே வரட்டுன்னு ரொம்ப பெருந்தன்மையாக என்னுடைய சிறுகதைகள் மாதிரியே போட்டார். இப்போ 2வதாக தொட்டில் பூக்கள் சிறுகதையும் வந்து அவரே வந்து மறுபடியும் இன்னொரு பதிப்பாக போட்டு மறுபடியும் விட்டு போன கதைகள் ஏதாவது இருந்தால் அதை கூட சேர்த்து போடுறேன்னு சொல்லி போட்டுட்டு முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. போட்டுருவாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பசுதனவாளனுக்கு மகுடஞ்சாவடியில இதுக்கு உங்களுக்கு முன்பே எழுத்தாளர் யாராவது இருந்தாங்களா? எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு? வந்து பத்திரிகை எழுத்தாளர்கள் யாருமே மகுடஞ்சாவடியில் இல்லை.
சேலத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கேன். அரவிந்தன் ஒருத்தரை கேள்விப்பட்டேன். ஆனா நான் அவர பார்க்கவே இல்ல. வேற வந்து நாடக எழுத்தாளர்கள் ஒருத்தர் இருந்தாரு. அவங்க கூட ரொம்ப சின்ன நிலைமையில தான் இருந்தாங்க. அங்க உள்ளூர் லெவல்ல நாடகம் நடத்துவாங்க. அந்த மாரி எழுத்தாளர்கள் தான் இருந்தாங்க. நான் படிச்சதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே எங்க அப்பா வந்து தினத்தந்தி வாங்குவாரு. ராணி புத்தகம் வாங்குவாரு. அப்ப சின்ன வயசுல இந்த தவளை இளவரசிங்கிற கதைகள் எல்லாம் ராணி புக்ல வரும். அதெல்லாம் தொடர்கதையெல்லாம் நானும் எங்க அண்ணனும் போட்டி போட்டுட்டு படிப்போம். லைப்ரரிக்கு போனோம்னா, லைப்ரரி வந்து வெளிய போ தம்பி, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ற வரைக்குமே உட்காந்து எல்லாம் நெறைய டைம் படிச்சிருக்கிறேன். வந்து ஏதாவது ஆண்டு விழான்னா, அதுல ஒரு சின்ன நாடகம் வந்து ஒரு முறை, இருமுறை தான் அந்த மாரி போட்டாங்க. அந்த இருமுறையுமே என்னுடைய நாடகமெல்லாம் நடந்தது. எங்க வீட்ல எப்படின்னா சினிமா பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துட்டு வந்தா எங்க அக்காக்கள்லாம் அப்ப கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு அவங்கலாம் வருவாங்க. அப்புறம் எங்க அம்மா, எங்க அண்ணன், தம்பிங்க எல்லாருமே கதைகள பத்தி ரொம்ப நியாயம் பேசுவாங்க. கதைகள வந்து சினிமா பார்த்துட்டு வந்தா அந்த கதையெல்லாம் வரிசையா சொல்லுவாங்க. அது அப்ப பேசுனதுனால எனக்கும் வந்து அந்த கதை ஆர்வம் தானாவே உண்டாயிடுச்சு. இப்பயே நான் ஜெயகாந்தன், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் சுஜாதா எல்லாருடைய கதைகளையும் படிச்சேன். மாயாஜால கதைகளையும் படிப்பேன். சினிமாவும் மாயாஜால சினிமாவும் பார்ப்பேன். இதிலும் வந்து கதைகளும் வந்து மாயாஜால கதைகள், ஃபேண்டசி கதைகள், எல்லா விதமான கதைகளுமே படிப்பேன். அப்புறம் வயதாக வயதாக வந்து உலக எழுத்தாளர்கள் எழுதின அட்வென்ச்சர் நாவல்கள், அப்படி எல்லாமே படிப்பேன். அந்த மாரி படிச்சதுல குமுதத்துல வந்த கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பாதிச்சது. பட்டாம்பூச்சின்னு ஒரு மொழிபெயர்ப்பு நாவல், பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு நாவல். ஹென்றி ஷாரியர்ன்னு ஒருத்தர் எழுதியிருந்தாரு. ராகி ரங்கராஜன் அவர்கள் தான் அத மொழிபெயர்த்து எழுதியிருந்தார். ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பு. அவர் அந்த மாரி நெறைய இதுல குமுதத்துல மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. அது 2, 3 வருஷத்துக்கு மேல வந்துச்சு. அந்த தொடர்கதை வந்து ரொம்ப என்ன பாதிச்சிருச்சு. அதுல வர சில வாக்கியங்கள் வந்து பகுதிகள் வந்து எனக்கு தன்னம்பிக்கை கூட குடுத்ததுன்னு சொல்லலாம். நான் மிலிட்டரியில போய் இருந்தப்ப, எல்லாம் அதுக்கு முந்தி நான் மகடஞ்சாவடி ஊர விட்டே போனதே இல்ல. போய் அந்த மாரிலாம் வருஷ கணக்குல இருந்ததில்ல. அப்படி போய் இருக்கிறதுக்கு உண்டான தைரியத்த எனக்கு குடுத்தது அந்த பட்டாம்பூச்சி தொடர் தான்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதுல ஒரு கைதிய வந்து தனிமைச் சிறையில அடைச்சு வச்சுருவாங்க. அவன் தனிமையில எப்படி 2 வருஷம் இருக்கிறாங்கிறதெல்லாம் ஒரு பார்ட்டா வரும். அவன் எப்படி தப்பி போனான், இந்த மாரி வரும், அந்த மாரி எல்லாம் வரும். அதுல இருந்தது எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கைய குடுத்தது. அது உந்து சக்தி மாரி இருந்துச்சு. அது மாரி நம்ம வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துகிற சில அம்சங்கள் வந்து கதைகளில் உண்டு, நாவல்களில் உண்டு. கதைகள் படிக்கிறப்ப நாமளே வந்து அந்த கேரக்டரா மாறிடுறோம். அதுல உள்ள சில அனுபவங்கள உணர்றோம். எழுத்து எந்த வகைமையை சார்ந்தது? பெரும்பாலும் சிறுகதைகள். இத வந்து ஒருத்தர்கிட்ட குடுத்தேன். குடுத்தது எங்க பேத்திகிட்ட தான் குடுத்தேன். அது படிச்சுட்டு அது சொல்லிச்சு, "தாத்தா ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு ஜானர். ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு ஜானர்ல தான் இருக்குது. ஏன்னா ஒரு பிரபஞ்ச புதிர்னு முதல்ல ஒரு கதை வருது. அது எப்படின்னா ஒரு ஃபேண்டசி மாரி வருது, ஒரு சோசியல் மாரி வருது. அப்புறம் வந்து இன்னொரு கதை இருக்கு. அது வந்து வெளி கிரகத்துக்கு போயிட்டு வர மாரி. அது எப்படின்னா வந்து சயன்ஸ் ஃபிக்ஷனா இருக்குது. இன்னொரு கதை ஒரு சமூக கதை மாரி இருக்குது. பொருளடக்கத்த பார்த்தோம்னாவே, ஒவ்வொரு கதை வந்து அவர்கள் வந்து விட்டார்கள்ங்கிற கதை சயன்ஸ் ஃபிக்ஷன். விண்வெளியுடைய சயன்ஸ் ஃபிக்ஷன். நட்சத்திர சீதைங்கிறது ஒரு சமூக கதை. அப்புறம் வந்து மரணத்துக்கு பின் மனைவின்னு ஒரு கதை இருக்கு. அது வந்து ஃபேண்டசி. நினைவு பரிசுன்னு ஒரு கதை. ரொம்ப எதார்த்தமான கதை. அது வந்து அமுத சுரபியில சிறுகதை போட்டியில பரிசு வாங்கிச்சு. 3ஆம் பரிசு வாங்கிச்சு. அந்த மாரி வந்து ஒவ்வொரு கதையுமே இந்த வகைன்னு எனக்கு சொல்ல முடியாது. இப்ப நாவலும் அந்த மாரி தான் எழுதியிருக்கிறேன். மாத நாவல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறேன். முதல்ல எழுதுனது காதல் நாவலாட்டம் இருக்கட்டும் அப்படின்னு எழுதினேன். அப்புறம் 2வது வந்து கொஞ்சம் ஃபேண்டஸியா எழுதினேன். சஞ்சலம் இல்லை சஞ்சலான்ட்டு. அப்புறம் வந்து ரொம்ப நகைச்சுவையாவும், கொஞ்சம் சயன்ஸ் ஃபிக்ஷனாவும் இருக்கட்டும்னு மனசெல்லாம் மாயான்ட்டு எழுதினேன். அப்படி அதனால இந்த ஒரு ஃபுல் மிக்ஸடா எழுதுறீங்க. அதனாலதான் பசுந்தரமான் வெளிய தெரியாம போயிட்டாரோ? ஒரு பாணிய வச்சுக்கிட்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்குன்னு ஒண்ணு பாணி இருக்குதுன்னு மத்தவங்க சிலர் சொல்லியிருக்கிறாங்க. உங்க நடை எடுத்தா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு எழுத்து கூட வழுக்காம அப்படியே கடைசி வரைக்கும் பிசிறு தட்டாம போய்க்கிட்டே இருக்கு சார். கதைய முடிச்ச அப்புறம் தான் வைக்கணும். அந்த மாரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து சமூக கதை எழுதினாலும் சரி, அல்லது சயன்ஸ் ஃபிக்ஷன் மாரி எழுதினாலும் சரி, நகைச்சுவை கதை எழுதினாலும் சரி, எல்லாமே அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாரி தான் வந்து நானும் ஃபிக்ஸ் பண்ணிக்கல. முதல் ஒரு 5, 6 கதைகள் வரைக்கும் எனக்கு வந்த நடையில எழுதிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து திடீர்னு சுஜாதாவா, ராஜேஷ்குமார் சாரு இவங்க எல்லாம் வந்து அவங்க நடை வந்து எனக்கு ரொம்ப கேட்சபிளா இருந்தது. அந்த நடைய பின்பற்றி எழுத ஆரம்பிச்சேன். என்னை அறியாமயே தான் செஞ்சேன். அதெல்லாம் வந்து நான் இப்படி எழுதணும், அப்படி எழுதணும்னுலாம் நினைக்கல. அது எழுத ஆரம்பிச்சது என்னன்னா வந்து, அது இன்னும் வந்து கதைக்கு வந்து புத்துயிர் குடுத்த மாரி ஆயிடுச்சு. அந்த நடையில வந்து புது புது தீமு, புது புது இது எல்லாமே வந்துச்சு. அப்படிதான் நான் வந்து அதெல்லாம் நினைக்கல. இந்த மாரி பிரபலம் ஆக முடியல. பிரபலம் ஆகுற வந்து நட்சத்திர எழுத்தாளர்கள் வந்து சில காலகட்டத்தில உருவானாங்க. நான் நெறைய எழுதல.
எழுதியிருந்தா பிரபலம் ஆகியிருப்பேன். நிறையவே எழுதலை, குறைவாக தான் எழுதினேன். வருஷத்துக்கு ஒரு 6 கதை 7 கதை எழுதுனா அதிகம். இப்படி தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் வேற நீதிமன்றத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அதனால அதிகமாக எழுத முடியாத சூழ்நிலையும் கூட எனக்கு கற்பனையே ரொம்ப 4 பேர் லீவாக இருந்தாலும் ரொம்ப குறைவாக தான் எழுதுவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு இயற்கையே, என்னுடைய இயற்கையே அப்படிதான். உங்களுடைய முதல் கதை ம் அது எழுதி பிரசங்கமாகி வரும்போது ம் அதுக்கான அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ எப்படின்னா மூக்குத்தி கதை தான் வந்தது. அதை முந்தைய சொன்னேன். மூக்குத்தின்னு ஒரு சிறுகதை. இதுக்கு முன்னால் நான் பல முறை கதை அனுப்பிச்சு 15 வயசுலேருந்து கதை அனுப்பிட்டு இருக்கிறேன். என்னோட 30வது வயசு வரைக்கும் நான் அனுப்பிச்ச கதைகள் ஒரு 100 கதைக்கு மேல் இருக்கும். எல்லாத்துக்குமே ஸ்டாம்ப் ஒட்டி ஒட்டி அனுப்புவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, 3 மாதம் 6 மாதம் கூட எடுத்துக்குவாங்க அந்த கதையை படிச்சுட்டு அப்போ பிரசுரிக்க இயலாமைக்கு வருந்துகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்லிப் வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு பத்திரிகையிலேருந்து வந்தது இன்னொரு பத்திரிகைக்கு அனுப்புவேன். அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் மட்டும் சேல் போட்டிருப்பாங்க, அதை எடுத்துட்டு மறுபடியும் வேற பேஜ் வச்சு அனுப்புவேன். இப்படி எழுதி எழுதி அனுப்பி அந்த ஸ்லிப் மட்டும் என்கிட்ட ஒரு 500 ஸ்லிப் சேர்ந்துருக்கும். முயற்சி, அது ஒரு பெரிய மனம் தளராத இது. மறுபடியும் பார்ப்பேன், தேவை ஏதாவது திருத்தம்னா மறுபடியும் திருத்தி கூட எழுதிடுவேன். எழுதி அப்போ எல்லாமே கையில் எழுதுறது தான். பல முறை எழுதி இது பண்ணி திருத்தம் பண்ணி எழுதி பல தோல்விக்கு அப்புறம் ஒரு முறை ரொம்ப மன உளைச்சலாக ஒரு சென்னை போய் ஒரு சினிமா முயற்சி செஞ்சுட்டு வந்தேன். அதில் எனக்கு இழப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் வந்தப்புறம் எனக்கு தூக்கமே இல்லை 1 மாதம் வரைக்கும். இல்லை, ஒரு பெரிய முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப மன உளைச்சலில் இருந்தப்ப, அப்போ எங்கள் மாமனார் சொன்னார், நீங்கள் இருந்த இடத்துல ஏதாவது கதை எழுத முடியும்னா எழுதுங்களேன், ஏன் அப்படி போய் சென்னையெல்லாம் போய் முயற்சி செய்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னது எனக்கு அப்படியே ரொம்ப கரெக்டான யோசனையாக பட்டுச்சு. அப்புறம் நம்ம வீட்டிலே முந்தி தான் கதை எழுதணுமே சிறுவர் வயதில், அந்த மாதிரி எழுதுவோம்னு சொல்லிட்டு, இந்த முறை எப்படியும் தவறவே விடக்கூடாது அப்படின்னு பத்திரிகையெல்லாம் கொஞ்ச நாள் ஸ்டடி பண்ணி அதே மாதிரி சிறுகதை ஒன்று எழுதினேன். அது எப்படின்னா, என்னை அறியாமல் ஒரு விதமான உலக சிறுகதை மாதிரி அமைஞ்சு போச்சு. அது எப்படின்னா, சாவி பாராட்டு கடிதம் கிடைச்ச உடனே தெரிஞ்சு போச்சு எனக்கு, நம்ம கதைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிக்கிச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கூட எல்லா கதையும் வந்துடலாம். அதுக்கப்புறம் நினச்ச ஒரு 4-5 கதையை சாவி திருப்பி அனுப்பிச்சிருச்சு. அப்புறம் நான் நினச்சேன், நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறது. அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். பசுதனவன் அவர்களுக்கு சினிமா ஆசை வந்தது எப்படி? சினிமா தான் எங்கள் வீதி கடைசியிலே ஜெயபுரி வீதி மகடஞ்சாவடியில். இந்த வீதி கடைசியிலேயே புஷ்பா டூரிங் டாக்கீஸ்ன்னு சினிமா இருந்தது. ராமசாமி அவர்கள் என்கிறவர் அந்த டூரிங் டாக்கீஸ் ஓனர். நாளே எங்கள் அப்பாவுக்கு அழைச்சி சொல்லிட்டு போயிட்டு வந்துடுவார். அப்புறம் எங்கள் அப்பா எங்களை கூட்டிகிட்டு போவார். நாங்கள்லாம் போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காந்துக்குவோம். வாரம் ஒரு முறை 2 முறை சினிமா பார்த்துருவோம். அதில் எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், பிளாக் அண்ட் ஒயிட், அப்புறம் விட்டலாச்சாரியா படம் எல்லாம் பார்த்து அதெல்லாம் எங்கள் வீட்டில் சினிமாவுக்கு போகிறது எந்த தடையுமே சொல்லவே மாட்டாங்க. இப்படியே நான் வளர்ந்ததுனால எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கிற வரைக்கும் அந்த டூரிங் டாக்கீஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் தான் இது போய் சினிமா தியேட்டர் தூரமாக ஆர்கே தியேட்டர்னு தியேட்டர் உருவாச்சு. அது வரைக்கும் இந்த வீதி கடைசியிலேயே டூரிங் டாக்கீஸ் இருந்தது. அப்புறம் மெட்ராஸ் இதுக்கு போய் மிலிட்ரியில் சேர்ந்த பிறகு ஹிந்தி அங்கே தானாக பழகியே ஆகணும். தானாக பழகிக்கிட்டேன். அங்கே ஒரு 200-300 படத்துக்கு மேலே ஹிந்தி படங்கள் பார்த்துருப்பேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி படம் அப்புறம் ஹிந்தி படங்களே நல்லா புரிஞ்சுது. ஒரு எல்லா மொழி படமும் அங்கே பார்த்தாக வேண்டிய நிலைமை. வாரம் ஒரு படம் மொழி படம் அசாமி, பெங்காலி, இதில் எல்லா மொழியிலுமே போடுவாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லா மொழியிலும் எல்லா படத்தையும் பார்த்துட்டேன். அந்த இதில் அது இல்லாமல் அங்கே இருக்கிறப்பயே ரொம்ப மிலிட்ரியில் கஷ்டம். நைட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட் டியூட்டி போட்டுருவாங்க, தூங்க முடியாது. அந்த நைட்டில் கூட நான் கதையை தான் சிந்திச்சுட்டு இருப்பேன். இங்கே வர்றப்ப கதை சுருக்கமெல்லாம் எழுதிக்கிட்டு சென்னை போய் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். கந்தசாமி என் நண்பர், அப்புறம் என் தம்பி மகேந்திரன், இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவேன். ஜோதிலிங்கம் எனக்கு உதவி செய்வார். இப்போ எல்லாருமே நான் போய் என் தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு போய் இவ்வளோதான் அலைஞ்சேன்னு இல்லை, 1 வருஷம் வரைக்கும் ரொம்ப அழைச்சேன். சினிமாவில் ஒரு கதாசிரியர் ஆகணும்னு சின்ன வயசுலேயே இருந்தது, ரொம்ப ஆசை இருந்தது. ஒரு தனி அனுபவமாக வரும். அப்போ தான் அவருக்கு பாக்கெட் நாவலசம் ரொம்ப உதவி செஞ்சார். நான் 1 வருஷம் இருந்தேன். 1 வருஷம் வரைக்கும் அவர் தங்கறதுக்கு ரூம் கொடுத்துட்டார். அவர் அப்போ பேச்சுலர். நான் கல்யாணம் ஆகி எனக்கு இங்கே மனைவி விட்டுட்டு போயிருந்தேன். ஒரு குழந்தை வேறு ஆயிடுச்சு. என் தம்பி கூடவே வந்தான், அவன் கல்யாணம் ஆகாத பையன். அதில் 3 பேருமே அந்த ரூமில் இருந்தான். 3 பேரும் ரொம்ப ஒற்றுமையாக தமாசாக பேசிக்கிட்டே இருப்போம். ரொம்ப கஷ்டகாலம் எனக்கு. அப்போ சம்பளமும் இல்லை. அவர் உதவியும் செய்வார், ஓரளவு பொருளாதார உதவியும் செய்வார், மறைமுகமாகவும் உதவி செய்வார். வேறு சினிமா பிரபலங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்கக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொல்லுவார். அந்த மாதிரி உதவி செய்வார். நான் பார்த்த டைரக்டர்கள், நடிகர்கள் எல்லாமே ஒரு 100 பேர் பெரிய ஆளுகளே இருக்கும். அப்போ எஸ்பி முத்துராமன் சார் இருக்கார், அவரை போய் பார்த்தேன். கமலஹாசன் சாரை 2 வாட்டி பார்த்துருக்கேன். பார்த்து கதைகளெல்லாம் கூட கொடுத்துருக்கேன். அவர் செக்ரட்டரி கூப்பிட்டுருக்காரு. அவர் செக்ரட்டரி அப்போ சுப்பிரமணியமே ஒருத்தர் வாங்கிட்டார் கதையை.
அப்புறம் நடிகர் சிவகுமாரை பார்த்தேன். அவர் ரசிகருங்கிற முறையில் போய் பார்த்தேன். அவர் டீ இதெல்லாம் கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி எல்லாம் கொடுத்து ஒரு நாள் ஷூட்டிங்கே கூட்டி போய் வேடிக்கை காமிச்சிட்டு அப்புறம் அனுப்பிச்சிட்டாரு. முயற்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எம்ஜி வல்லபன் ஒரு பிலிமாலயா பத்திரிகை ஆசிரியர், அவரை பார்த்தேன். விட்டலாச்சாரி அவர்களை பார்த்தேன். அவரை பார்த்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப பொறுமையாக காப்பி கொடுத்து கதை கேட்டார். அப்போ சொல்லிட்டு அதெல்லாம் கிறிஸ்டியன் பாணிக்க 2 பேய் கதை எழுதியிருந்தேன், அதை காமிச்சேன். அப்புறம் எஸ்பி இவர் ராமண்ணா அவர்கள், டிஆர் ராமண்ணா அவர்கள் பெரிய இயக்குனர், எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் வச்சு டைரக்ஷன் பண்ண டைரக்டர். அவரை பார்த்தேன். அந்த மாதிரி பார்த்த அனுபவங்கள் எல்லாம் சின்னதாக ஒரு 25 பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். அவர் வந்து நம்ம நண்பர் அசோகன் அவர்கள் அதை எழுதுன்னு ரொம்ப வற்புறுத்தினாரு, எழுதி கொடுத்துருக்கிறேன். அவர் போடுறேன்னு சொல்லியிருக்கிறார். அது ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை சொல்லுங்க. சுவாரஸ்யமான அனுபவம்னா வந்து இருந்து வந்தேன். வந்து இறங்குறப்ப இவர் வந்து பாக்கெட் நாவலுடைய அசோகனுடைய தந்தை அப்போ உயிரோடு இருந்தார். அவர் லெட்டர் போட்டார். லெட்டரில் என்ன போட்டார்னா, நீங்கள் வாங்க, உங்களுக்கு வேண்டிய உதவிகள் நான் செய்யறேன்னு போட்டிருந்தார். அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் மெட்ராஸில் வந்து இறங்குறப்ப எனக்கு எங்கே இறங்குறது, எப்படி போகிறது ஒன்றுமே தெரியலை. சென்ட்ரலில் நான் வர்றப்ப வந்த ரயிலில் கூட வந்து ஒரு தம்பதிகிட்ட, வயசான தம்பதிகள்கிட்ட சொன்னேன், நீங்கள் வாங்கன்னு. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புளியந்தோப்பு பகுதிக்கு போகிறாங்க. அவங்களும் என்னை கூட்டிகிட்டே போயிட்டாங்க. கூட்டிகிட்டே போய் அங்கே போய் மூஞ்சி கீஞ்சி கழுவிக்கிட்டு அவருடைய மச்சனை, அவருடைய ஒன்று விட்ட தம்பியார், ஒரு 4 பேர் என் கூட வந்தாங்க. வந்து 4 பேரும் பஸ் ஏறி பிடிச்சி, நான் ஒரு அட்ரஸ் வச்சுருந்தேன் பாக்கெட் நாவலில், அவர் அசோகனுடைய தந்தை எல்ஜி ராஜ் அவருடைய அட்ரஸ். அவர் அது வரைக்கும் கொண்டாந்து அவங்கள வீட்டுக்கு வந்து சேர்த்திட்டு, நிம்மதி கொண்டாந்து சேர்த்துட்டோன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த எல்ஜி ராஜா அவர்களுக்கு இருந்து என்ன பண்ணாரு, 5 பேர்த்தையும் உட்கார சொல்லி எல்லாத்தையும் காப்பி கொடுத்தாரு. நான் நினைச்சேன், பாரு எல்லாம் சென்னை மனிதர்கள் எல்லாம் வந்து அவ்வளவு ஏமாத்தி விடுவாங்க, அவ்வளவு பாசம் இல்லாதவங்க இப்படின்னு நினைச்சேன். பாருங்க எவ்வளவு இதோ பாசத்தோட கொண்டாந்து அக்கறையோட கொண்டாந்து விட்டுருக்காரு. அவர் பேர் நாகபூஷணம், அந்த புளியந்தோப்பில் இருந்தவர். அவர் அந்த பக்கம் ஆந்திரா பக்கம் ஏதோ டேம்ல வேலையில் இருந்தார். அவங்க வயசான கணவன் மனைவியா வந்தாங்க. அப்புறம் நம்ம பாக்கெட் நாவல சொன்ன எல்ஜி ராஜ் அவர்கள் வந்து எல்லாருக்கும் காப்பி கொடுத்தாரு. கொடுத்து அப்புறம் அவங்க எல்லாம் போன அப்புறம் சொன்னார், நீங்கள் இங்கேயே என் வீட்டிலே கூட தங்கிக்கிங்க, இங்கே ஏஜென்ட் ரூம் ஒன்று கீழே இருக்குது, அதில் தங்கிக்கிங்க, என் வீட்டிலே சாப்பிட்டுங்க, என் ஃபோன் இருக்குது பண்ணீங்க, இப்படினால ரொம்ப சௌகரியமாக சொன்னார். ரூமில் தங்கினேன். அப்புறம் ஒரு வாரம் நண்பர் ஒருத்தர் வந்தார். அப்புறம் அவரோட இன்னொரு இடத்துல சுகுமார்னு இருக்கார், ஐசிஎஃப்ல இருந்தார் வில்லிவாக்கத்தில், அவர் வீட்டில் தங்கியிருந்தேன். ஒரு 15 நாளைக்கு மேலே சென்னையிலேயே தங்கி முயற்சியெல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் மிலிட்ரிக்கு போயிட்டேன். மிலிட்ரியில் லீவில், கேஷுவல் லீவில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து மிலிட்ரி விட்டு பர்மனெண்ட்டாக வந்த பிறகு தான் இந்த முயற்சிகள்லாம் செஞ்சேன். அப்போ வந்து அவர் எல்ஜி ராஜ் காலமாயிட்டார். பாக்கெட் நாவல் அசோகன் இருந்தார். அவர் பத்திரிகைலாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஜி அசோகன் அவரோட நட்பு பற்றி சொல்லுங்க. அதான் சொல்லணும். இப்போ இதுலேயும் நிறைய சொல்லிட்டேன். அவர் வந்து எப்படின்னா வந்து அந்த நட்பு ஆரம்பிச்சு, இப்போ எப்படின்னா பலர் கேட்குறாங்க, என்ன அவங்க என்ன உங்கள் கேஸ்டா, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது சொந்தமா, எப்படி அவர் அவ்வளோ நட்பானாருன்னு கேட்குறாங்க. அது எனக்கே சொல்ல தெரியல. அவங்க அப்பா வந்து எப்படின்னா, அவர் வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு வள்ளல் மாதிரி அவங்க அப்பா அப்படின்னு அது போன உடனே கண்டுக்கிட்டேன். எங்ககிட்ட எந்த பிரதிபலன் எதுவுமே எதிர்ப்பு. நான் ஒரு பத்திரிகையில் சிறுகதைகள்லாம் எழுதியிருக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப பெரிய எழுத்தாளரும் கிடையாது. அவர் அதுக்கே வந்து தங்குங்க, என்ன வேணுமோ செய்யுங்கன்னாரு. அப்புறம் அவரே சில அட்ரஸ்கள் சொன்னார். அது எல்ஜி ராஜ் அந்த மாதிரி சொன்னார். எங்கள் வீட்லேயே சாப்பிட்டுங்கன்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னார். அது அவருடைய பெருந்தன்மை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நான் அங்கே இருந்துட்டு வந்த பிறகு ஒரு ஆண்டு கழித்து போகிறப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவர் இறந்துட்டார். அவர் பாக்கெட் நாவல் அசோகன் வந்து பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டார். அப்போ ரொம்ப சின்ன பையன், அவருக்கு 20 வயசு தான் இருக்கும். அவர் அந்த முந்தைய பார்த்த பழக்கத்தில், அது இல்லாமல் அவங்க அப்பா அறிமுகப்படுத்தி வச்சிருக்காருங்கிற அந்த அப்பாவுடைய நண்பருங்கிற இதுலேயே ரொம்ப ஹானஸ்ட்டாக, அப்போ இருந்தே ஹானஸ்ட்டாக தான் நடத்துவார். ரொம்ப க்ளோஸ் நண்பர்களாகிட்டோம். அப்பெல்லாம் வா போன்னு தான் அவரை கூப்பிடுவேன். அப்போ சின்ன பையனாக இருந்தார். எனக்கு நான் போனப்போ டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தது அவர் தான். சின்ன பையனா டீ கிளாஸ் தூக்கிட்டு வந்தார், அரட்டை வச்சார் போட்டுக்கிட்டு. சரி, ஒரு சின்ன பையன் ஏதோ டீ இங்கே வச்சிருக்காரு, இது என் பையங்க, 3வது பையன், மற்ற 3 பேர் வேறு தொழில் பார்க்குறாங்க, இவன் தான் வந்து பத்திரிகை தொழிலுக்கு விட்டுருக்கேன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா ரொம்ப நண்பராகி, அப்புறம் அங்கே நாங்கள் இருந்தப்போ தான் வந்து கிரைம் நாவல் ஆரம்பிக்கிறார். 85 அல்லது 86ன்னு நினைக்கிறேன். அவர் ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர்லாம் அங்கே வந்தாங்க. அவரெல்லாம் பார்த்து ஒரு முறை 2 முறை பேசியிருக்கிறேன். ராஜேஷ்குமார் சார் பேசியிருக்கிறேன். அவர் பத்திரிக்கை ஆரம்பித்தார். அப்போ சொல்லிகிட்டே இருப்பார், கிரைம் நாவல்னு ஒன்று ஆரம்பிக்கணும், அது பெருசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல, ஒரு பெருசாக எழுத ஆரம்பிப்பார். அப்படி என்னமோ சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதை நான் ஒன்றும் பெருசாக நினைக்கல. பார்த்தா கடைசியில் அதாகி தமிழ்நாடு பூரா அவர் ஆரம்பித்த கிரைம் நாவல், பாக்கெட் நாவல்லாம் பிரபலம் ஆகிடுச்சு.
வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு எனக்கு. சில டைம் மறைமுகமாக பொருள் நேரடியாக கொடுத்து நான் வாங்க மாட்டேன். பணம் கொடுத்தா மறைமுகமாக ஏதாவது உதவி செய்வார். ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவார். நாங்கள்லாம் பசியாக இருப்போம், சாப்பிடுவோம். அப்புறம் வந்து அவர் வந்து கொடுத்துட்டு அவரே பில்லை கொடுத்துருவார். நம்மளுக்கு கொடுக்கவே விட மாட்டார். சில டைம் எங்கள் வீட்டிலேருந்து பணம் வரத்துக்கு லேட் ஆகும். அப்புறம் சில டைம் வந்து அவரே கடன் கொடுப்பார். கொடுத்து அதை நாங்கள் வாங்கி பண்ண அப்புறம் இதுலேருந்து வந்தப்பறம் திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவோம் அவருக்கு. அந்த மாதிரி பல உதவிகள் செய்தார். தங்குறதுக்கு அவர் இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். அவரே சித்ரா லட்சுமணன்ட்டு அறிமுகம் பண்ணி வச்சார். அதில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ரொம்ப பெரிய உதவி. சித்ரா லட்சுமணன் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கிறதுனால போய் அவரே பாக்கெட்னா அவ்வளோ சோகனே வந்து சொல்லிட்டு போய் வந்து எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வந்து எனக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சது. அதில் எப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் மாந்துரை பாபிஜின்னு கரை கடந்த ஒருத்தின்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அவருடைய இது பரமகுருன்னு ப்ரொடியூசர். அது கோடம்பாக்கம் வடபழனியில் இருந்தது, சாமியார் மடம்ங்கிற இடத்துல. அந்த கம்பெனியில் போனோன்னா அங்கேயே தங்கிட்டேன். ஒரு 7-8 மாதம் அங்கேயே இருந்தேன். 5 நாள் 20 நாள் வரைக்கும் மவுண்ட் ரோடு வந்து இந்த பாக்கெட் நாவல் ஆஃபீஸ் வந்து இவர் அசோகஜி, அப்புறம் என் தம்பி இருந்தால் பார்த்துட்டு மறுபடியும் போயிடுவேன். இப்படியே ஒரு 7-8 மாதம் உடனே நல்ல டைஃபாய்டு காய்ச்சல் வேறு வந்துருச்சு எனக்கு. எதுவுமே சாப்பிட முடியாது, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போன அப்புறம் திரும்பி வந்துட்டேன். அந்த இது சினிமா சரித்திரம் முடிவடைந்தது. ஒரு பெரிய கடன் தொகை, அப்போ சின்ன கடன் தான், எனக்கு பெரிய கடனாக இருந்தது அது என்னுடைய பொருளாதார நிலைமைக்கு. அதுலேருந்து மீள்றதுக்கு எனக்கு ஒரு 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. வாசிப்பு எப்படி இருக்கு? எந்த மாதிரி வாசிப்பு சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப என்ன வாசிக்கிறீங்க? இந்த கால இளைஞர்களோட புத்தகங்களை வாசிக்க வாய்ப்பு இருக்குதா? எல்லாமே வாசிச்சுட்டு தான் இருக்கிறேன். அப்போ வந்து முதல்ல வாசிச்சுட்டு இருந்தது வந்து கைக்கு எது கிடைக்குதோ அது கிடைச்சது. அட்வென்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே டைமில் புராணங்களும் படிச்சிருக்கிறேன். ஆனால் புராணங்கள் படிக்கிறது ஒரு வயசுக்கு அப்புறம், ஒரு 20-25 வயசுக்கு அப்புறம் அந்த ஒரு புராணங்கள் படிக்கிறது நிறுத்திட்டேன். அவ்வளோ எனக்கு வந்து அவ்வளோ வரணும் இல்லை. புதுமை கதைகள் எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன். சுஜாதா கதை படித்த அப்புறம் ஒரு புது ரத்தம் உடம்புல பாஞ்ச மாதிரி இருந்தது. சுஜாதா, ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், அந்த மாதிரி அவங்களுடைய நடை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்டமூரி வீரேந்திரநாத் தெலுங்கு எழுத்தாளர் இருக்கார். அவருடைய கதைகள்லாம் நிறைய நாவல்கள்லாம் மொழிபெயர்த்து வரும். ரொம்ப ஃபேண்டசி, நிறைய யூகங்கள் இதோட தந்திரங்களோடு இருக்கும் அவருடைய கதைகள். அது ரொம்ப விரும்பி படிப்பேன். அப்புறம் நம்ம பாலகுமாரன், இவர் சிவசங்கரி அம்மா, இந்துமதி, அவங்களுடைய நாவல்கள் எல்லாமே படிச்சிருக்கிறேன். எல்லாமும் சொல்கிறத விட ஒரு 4-5 படிப்பேன். அதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சுஜாதா ராஜேஷ்குமாருக்கு வந்துடுவேன், கிரைமுக்கு வந்துடுவேன். அப்புறம் வந்து பல உலக மொழிபெயர்ப்பு நாவல்கள் எல்லாமே படிச்சிருக்கிறேன். இப்போ கூட அந்த மாதிரி படித்தது வந்து அதான் பட்டாம்பூச்சி படித்த அப்புறம் வந்து அந்த மாதிரி வேறு சில நாவல்களும் படிச்சிருக்கிறேன். ரொம்ப இப்போ கண்ணுக்கு தெரியாதவன் காதலிக்கிறான்னு ஒன்று ராகி ரங்கராஜன் எழுதியிருந்தார். ஒரு மாதிரி ஃபேண்டசி நாவல், குமுதத்தில் தொடராக வந்துச்சு, தனி புக்காகவும் வந்துருச்சு. அந்த மாதிரி கதைகளை நாவல்களை மொழிபெயர்ப்பு நாவல்களையும் படிக்கிறேன். பொதுவாக அட்வென்ச்சர், இப்போ ஜிம் கார்பெட் எழுதின புத்தகம் 2 இருக்குது. கார்வால் புலிகள்னு ஒன்று, அப்புறம் கென்னத் ஆண்டர்சனுங்கிறவர் ஒரு வேட்டையாளர், அவர் எழுதின சிவனப்பள்ளியின் கருஞ்சிறுத்தைன்னு ஒரு வேட்டை அனுபவங்கள் தான். எல்லாம் நாவல் கூட கிடையாது, வேட்டை அனுபவங்கள் தான். அந்த மாதிரி வேட்டை அனுபவங்கள் அட்வென்ச்சர் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர், என்னுடைய ஐடியல் அப்படிங்கிற எழுத்தாளர் யாரா இருக்காங்க? யாராவது ஒருத்தர்னா சுஜாதாவை தான் சொல்லணும். ஏன்னா அவர் எப்படின்னா பெண், எப்போதும் பெண் ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த பெண்களுடைய மனப்பான்மை அவர் எல்லாம் ஒரு கிரைம் கதை எழுதுறவர் தான் நினைச்சிருப்பாங்களே ஒழிய, அந்த மாதிரி நாவல் அவரால் எழுத முடியும்னு நம்ம நினைச்சதே இல்லை. அந்த மாதிரி ஒரு நாவலும் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி டைப்பில் அது 1 தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அல்லது 2 எழுதியிருக்கலாம். மற்றது பூராமே அட்வென்ச்சர், கிரைமு, அல்லது வந்து ஒரு மாதிரி சமுதாய கதை. அது அதிகம் பூரா கிரைமு, ஃபேண்டசி தான். அவர் எழுதுனதுலேயே ரொம்ப இனிய இயந்திரான்னு கதை வந்தது. அப்புறம் மீண்டும் ஜீனோன்னு ஒரு கதை வந்தது. இதெல்லாம் ஆனந்த விடனில் தொடர் நிறையா வந்துச்சு. ரொம்ப விரும்பி படித்தேன். அதுதான் பின்னால் சினிமா இந்த எந்திரன், ரஜினி சங்கர் டைரக்ஷன்லாம் கிட்டத்தட்ட அந்த கதை தான். கதை வந்து இவர் சங்கர் பேர் போட்டால் கூட அந்த கதையில் வர பெரும்பாலான நிகழ்ச்சிகள் வந்து இவர் தான், சுஜாதா தான். அது அவர் தான் வசனம் எழுதியிருக்காரு. அதுக்கு ஆதர்ச எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். நம்ம படிக்கிறது நம்மளே அறியாமல் வர்றது. இப்போ ராஜேஷ்குமார் நிறையா படிச்சுட்டேன். அவர் ஒரு 2 முறை அவரை போய் நேரில் சந்திச்சிருக்கிறேன். ரொம்ப மனது நிறைவான எழுத்தாளர். அவருடைய நடை ரொம்ப பிடிக்கும். அந்த உரையாடல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுடைய அந்த ஒரு சாகச நடைன்னே சொல்லலாம். அவர் ஒரு ஜூனியர் சுஜாதா மாதிரி அவர் எழுதுகிற நடையை ரொம்ப பிடிக்கும். மனதில் நிறைந்தவர் வந்து சுஜாதா தான்.
நீங்க ஏன் வந்து உங்க எழுத்துக்களை வந்து புத்தகமா போடாம வெறும் நீங்க மாத நாவல்களை டார்கெட் பண்ணி எழுதிட்டு இருந்தீங்க? இப்ப கடைசியா ரிட்டையர் அப்புறம் தான் அந்த மாதிரி எழுதுனேன். அதுக்கு முந்தி எப்படின்னா நான் 85ன்னா எவ்வளோ வருஷம், 40 வருஷம் ஆயிடுச்சா? 85லேருந்து தான் பத்திரிகைகள், பெரிய முன்னணி பத்திரிகைகளில் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன். முதல்ல சிறுகதையை தான் எழுதிட்டு இருந்தேன். ஒரு தொகுப்பு போடுற அளவுக்கு சிறுகதைகளே சேரல என்கிட்ட. அப்படி சேர்ந்த அப்புறம் பார்த்தா ஒரு 200 சிறுகதைகளில் ஒரு 100 கதைக்கு பக்கம் தான் வந்து தேறிச்சு. மற்றதெல்லாம் ஒரு பக்க கதைகள் அல்லது வந்து அந்த சீசனில் அது நல்லா இருக்கும், அப்புறம் படித்தா நல்லா இருக்காது, அந்த மாதிரி கதைகள் அப்படி இருந்தது. சரி அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இருக்கிற கதையை எடுத்து ஒரு 82 சிறுகதை எடுத்து எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்தேன். அதை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சு இது பண்ணிக்கிட்ட இவரை கேட்டேன். சில பதிப்பகங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து இப்போ நாங்கள் வந்து நான் கேட்டது 2009, 10. அவங்க வந்து இல்லைங்க இப்போல்லாம் நாங்கள் போடுறதில்ல அப்படின்னு சிலர் சொன்னாங்க. நெகட்டிவ் பதில் தான் சில இதில் கிடைச்சது. தற்செயலாக பாக்கெட் நாவல் வாசகன் எப்படினாலும் வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை இந்த பக்கமாக காரில் போகிறப்ப என்னை வந்து பார்த்துருவார். எனக்கு ஃபோன் பண்ணுவார், நான் போய் அவர் கூட ஜாயின் பண்ணிக்குவேன். காரில் போவார். அவரோட போகிறப்ப சொன்னேன். சொன்ன உடனே அவர் நான் போடுறேன் கொடுங்கன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் போட்டேன், புக்கெல்லாம் பைண்ட் பண்ணி கொடுத்தேன். அவரே எல்லாம் அப்போல்லாம் கம்போஸ் கிடையாது, நாம் கம்ப்யூட்டர் டைப் பண்ணுறது கிடையாது. அவர் தான் எல்லாமே அவங்களுடைய ஆளுங்கிட்ட கொடுத்து எல்லாம் கம்போஸ் பண்ணி டைப் அடித்து முதல்ல இதை போட்டார். போட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு அதில் லைப்ரரி ஆர்டர், பெரிய ஆர்டர் கிடச்சிச்சு. அவர் சொன்னார், நான் நிறைய புக்கு போட்டேங்க, உங்கள் புக்குக்கு இன்னும் 2 புக்குக்கு தான் கிடைச்சிது லைப்ரரி ஆர்டரு, வேறு எதுக்குமே நூலக ஆர்டர் கிடைக்கலன்னாரு. ஏதாவது அதுக்கு முயற்சி செஞ்சீங்களா? நான் எந்த முயற்சியுமே நான் செய்யலை, உங்களுதெல்லாம் தகுதி அடிப்படையில் ஆர்டர் கிடைச்சது, எல்லாமே குமுதமானந்துடன் மாதிரி பெரிய பத்திரிகைகள் வந்த கதைகள், அதனால் அது தகுதி அடிப்படையில் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். அதுக்கு ஒரு ராயல்ட்டியும் ஒரு தொகை, அப்போதுக்கு ஒரு தொகை கொடுத்தாரு. அவர் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில், அதாவது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு இயேசுநாதர் சொன்ன மாதிரி பைபிளில் ஒரு வாசகம் வரும். எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். சரி நம்ம ராஜேஷ் இவர் வந்து பாக்கெட் நாவல் அசோகன் சார் வந்து நம்மளுக்கு எப்பயுமே உதவி செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைச்சுக்குவேன். ஒரு பெரிய கருப்பொருள் எடுத்துட்டு ஒரு பெரிய நாவலை உங்களால் ஏன் நீங்க அதை ட்ரை பண்ணல? இல்ல ட்ரை பண்ணுனீங்களா? பண்ணினேன், என்னால செட் ஆகலை, முடியல, என்னால் முடியல. அதாவது நாவலை பிறவியில் நான் வந்து கொஞ்சம் நாடகம் மாதிரி தான் எழுதுவேன். இப்போ என் கதைகள் எல்லாம் பார்த்தாவே ஒரு நாடகத்தன்மை கூட இருக்கும். அந்த நாடகத்தை கூடுமான வரைக்கும் வசனத்தை எல்லாம் ஒழிச்சு வச்சு வர்ணனைகள் அதிகம் வரணும். கதைன்னா 4 இருக்கணும். முதல்ல வர்ணனை இருக்கணும், அப்புறம் தாட்ஸ் இருக்கணும், எண்ணங்கள் இருக்கணும், அப்புறம் செயல்கள் வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து உரையாடல் வரணும். இந்த உரையாடலே அதிகமாக போயிட்டே இருக்குதுன்னு சொல்லி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி எழுதினேன். அதனால எல்லாம் நாடகம் எழுதணும், எழுதுக்குள்ளே ஒரு நாடகக்காரன் இருக்கிறான். அதனால் வந்து ரொம்ப குறைவாக எழுதி, ரொம்ப குறைவாக தான் எழுதினேன். எழுதுனது வரைக்குமே வந்து நாடகம் மாதிரி தான் இருக்கும். 100 பக்கம் எழுதுறதுக்குள்ளே போதும் 1 வருஷம் ஆயிடுது எனக்கு. இந்த 100 பக்கம் ஒரு நாவல் எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு எனக்கு. மிக ஸ்லோ ரைட்டர் தான் நான், ரொம்ப மெதுவாக தான் எழுதுவேன். என்னுடைய இயல்பே அந்த மாதிரி ஆகி போச்சு. நீங்க உங்க கதைகள்லாம் படிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், சிறுவர்களை நிறைய டார்கெட் பண்ண மாதிரி இருக்கும். உங்க கூட அந்த குழந்தைத்தன்மை இருக்கிறதா என்ன? குழந்தைகளுக்கான கதைகளே நிறைய இருக்கிறதா இருக்கு. அப்படியா? நாடகங்கள் அது எப்படி இருக்கு? சிறுகதைகள் சொல்றீங்களா? சிறுகதைகள் வந்து கிரைம், அது வந்து குழந்தைங்கிறத விட குழந்தை உள்ளம் படைத்த பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்போ ராஜேஷ்குமார் இதெல்லாம் இருக்கு, அவங்களும் 30-40 வயசு ஆளுங்க கூட படிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து சுஜாதாவும் படிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து என்னுடைய கதைகள் எல்லாம் ஓரளவு மெச்சூராகவும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப குழந்தைகள் கதை மாதிரி இல்லை. ஆனால் வந்து குமுதம்பாணி கதைகள் நிறைய எழுதியிருக்கேன். ஆனந்த விடன்லேயே குமுதம்பாணி கதைகள் எழுதியிருக்கிறேன். ஒரு தொலைபேசிக்கு உயிர் வந்தது, ஒரு காதல் கதையின் 17வது பக்கம்னு ஒரு சிறுகதை எழுதினேன். அவ்வளவு கிரைம் கதை அதில் போடவே மாட்டாங்க, ஆனால் அவங்க போட்டாங்க. ஒரு காதல் கதை, அப்புறம் இன்னொரு தப்பு அப்படின்னு ஒரு கதை, அது எடுத்தோடனே க்ளவுஸ் மாட்டிட்டு மனைவி கொள்றதுக்காக ஒருத்தன் வருவாங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்து ஈஸியாக வருது. அந்த மாதிரி தான் வந்து பத்திரிகைகள் போட ஆரம்பிச்சது. குழந்தைகளை டார்கெட் பண்ணல, பெரியவங்க கதை தான். ஆனால் குழந்தை உள்ளம் படைத்த பெரியவர்களும் அதை படிக்கிறாங்க. குழந்தை சிறுவர் கதைன்னு சொல்ல முடியாது, இப்படி சொல்லலாம். ரொம்ப இலக்கிய மாதிரி ஜெயகாந்தன் மாதிரி எல்லாம் நான் எழுதலை. சுஜாதா பாணி தான். நம்ம இப்போ எழுத்துல 2 வகை இல்லை, கனமான எழுத்துக்கள். ஜெயகாந்தன், இப்போ ஜெயமோகன் இருக்காரு, இவங்க பாணி எல்லாம் ஒன்று.
சுஜாதா, ராஜேஷ்குமார் இல்லை, இவங்க இன்னொரு பாடி. நான் வந்து பொதுவாக இந்த பக்கம் தான் எழுதுவேன். சில சமயம் என்னைய அறியாமல் அந்த பக்கமும் போகிறது உண்டு. அப்படி இப்போ விஜயபாரதம்ங்கிற பத்திரிக்கையில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் எழுதுறதெல்லாம் ரொம்ப கரையும் எழுத முடியாது இல்லையா, பொதுவாக தான் எழுதியிருக்கிறேன். அதெல்லாமே நல்ல கதைகள் தான். இப்போ இதில் இந்த திருவதி தொகுப்புகள் 1ல் வந்தது எல்லாமே வந்து ஒரு 7-8 கதை மேலே விஜயபாரதத்தில் வந்தது தான். அதில் எழுதுனது எல்லாமே ஓரளவு வந்து சமூக கதைகள் மாதிரி தான் இருக்கும். ஸோ நாடகக்காரர் பசுதனபாலன், எப்படி அந்த நாடக ஆர்வம் வந்தது? சின்ன வயசுலேயே மகிழ்ந்தாவடியில் நாடகம் போட்டுருக்கீங்க, எப்படி? நான் சினிமாக்கள் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நாடகம், நான் பார்த்த மேடை நாடகம் வந்து எம்.ஆர். ராதாவுடைய ஒரு 2 நாடகம் பார்த்தேன் சிறு வயசுலேயே. நான் ரொம்ப சின்ன பையனா ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிறப்பயே சத்தியமங்கலங்கிற ஊரில் எங்கள் அப்பா அம்மா போயிருந்தப்ப அங்கே நடந்தது. அந்த 2 நாடகத்தையுமே கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. அவங்களுக்கு அப்போ எம்.ஆர். ராதா ஒரு பெரிய சினிமா நடிகர். அவர் பார்க்குற ரத்த கண்ணீர், இன்னொன்று சந்திரகாந்தான்னு. அதுக்கப்புறம் தங்கவேலு, நடிகர் தங்கவேலு, டனால் தங்கவேலு, அவர் மனைவியோடு வந்து இங்கே நாடகம் 2 முறை நாடகம் நடந்தது இதில், சேலம் பொருட்காட்சியில். அப்போ போய் அப்போல்லாம் நாடகத்துக்கு போகிறது ரொம்ப காஸ்ட்லி. இங்கேருந்து கார் வச்சுக்கிட்டு தான் போனால் நாடகம் பார்த்தோம். அந்த 2 நாடகத்தில் ஒரு நாடகம் நாங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தோம். போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்தோம். ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதுக்கப்புறம் உள்ளூரில் இங்கெல்லாம் நாடகமே நடக்கலை. இதில் ஆட்டியாம்பட்டியில் நடந்தது, வேம்புதாளத்தில் நடந்தது. அப்படி ஒரு 10 நாடகம் பார்த்துருப்போம். அதில் இந்த ஒட்ட நாடகம்னெல்லாம் வரும். ஒட்ட நாடகம்ங்கிறது சேலம் நடிகர் சங்கம் இருக்குது கல்லாங்குத்தில். அவங்க வந்து எல்லாம் பம்மல் சம்பந்த முதலியார், சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின நாடகத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து வள்ளி திருமணம், அப்புறம் வந்து சித்திரவள்ளி, ஹரிச்சந்திரான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சில நாடகங்கள் இருக்குது. அந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் நடத்துவாங்க. அது வந்து நாடகத்துக்கும் சேராது, கூத்துக்கும் சேராது. நடுவில் பாட்டு வரும். அந்த பாட்டில் நடுவில் அவங்க சினிமா பாட்டை பாடி விடுவாங்க. நல்ல நகைச்சுவை உணர்வு வரும். அவங்களே ஒரு 4 நடிகர்கள் 5 நடிகர்கள் தான் இருப்பாங்க. அவங்களே பிச்சு உதறிடுவாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடத்துவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பல முறை பார்த்துருக்கிறேன். அந்த நாடகத்தில் நடித்தவங்களே அப்புறம் அந்த பெண்கள்லாம் என் நாடகத்தில் இப்போ வந்து நடிச்சிருக்கிறாங்க. சத்ரபதி சிவாஜி நாடகம் வந்து பல இடத்துல நடத்தினாங்க. அப்புறம் ஒருத்தர் சில அந்தந்த ஊர் மன்றங்கள் வாங்கிட்டு போய் நடத்தும். அது எல்லாமே வந்து அதில் அவங்க கூட நடிச்சிருக்கிறாங்க. அந்த நாடகம் இது ஆர்வம் அதுவும் இயற்கையாக தான் வருது. எல்லாமே இயற்கையாக தான் வருது. அந்த நாடகங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் அந்த ஆர்வம் வந்து இது நாடகங்கள் வந்து ரொம்ப மெயின். அதில் ஒட்ட நாடகம்னு சொல்லிக்கிற அந்த கூத்து வகையை சேர்ந்த நாடகங்கள். அது மேடை நாடகமாகவும் இருக்கும். எல்லாம் சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதுறது. அது எல்லாமே அந்த பாடம் இது நோட்டையே பார்த்துருக்கிறேன் நான். ஒருத்தர்கிட்ட மட்டும் அபூர்வமாக அந்த நோட்டு புக்கு இது வச்சுருந்தாரு, பிரிண்டட் இது வச்சுருந்தாரு. அந்த சித்திரவள்ளிங்கிற பாட்டு. அது அதில் வசனத்தோட பாடல்கள் நடுத்துல வரும். அதை வாங்கி ரொம்ப ஆச்சரியமாக படிச்சுட்டு திருப்பி கொடுத்தேன். ஸோ நீங்கள் சின்ன வயசில் பார்த்த மகிழ்ச்சாவடி வாசிப்பு, கலை, இலக்கியம் எப்படி இருந்துச்சு? சின்ன வயசில் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இங்கேயே நூலகம் இருந்துச்சு. ரொம்ப வருஷம் வரைக்கும் வந்து இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் தண்டவாளத்துக்கு பக்கத்துலேயே இருந்தது. உங்களுக்கே தெரியும், தண்டவாளத்துக்கு பக்கத்துலேயே இருந்தது. இல்லை ரயில் போகிறப்ப அதிரும். அப்படியே அந்த டேபிள் கீபிள் வச்சு அதில் இருக்கிற புக்கெல்லாம் அதிரும். அப்படியே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் இடம் மாதிரி இந்த பக்கம் இப்போ ரேஷன் கடை இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு மாடிக்கு போச்சு. இப்போ நேராக ரமேஷ் ஹோட்டல் இருக்குது, அந்த மாடிக்கு போய் அங்கே மாடியாக இருந்துச்சு. அந்த இடத்துல மாடியில் நடந்துச்சு. அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு 40, 25, 30 வயசு ஆகிறப்ப இங்கேயே வந்துருச்சு. எங்கள் பக்கத்து வீட்டில் இங்கே மாடி இருந்ததில்ல, அரியப் செட்டியார் வீடு, அங்கேயே வந்துருச்சு. அந்த வீட்லேயே வந்து ரொம்ப அப்புறம் பாழடைஞ்சு போச்சுன்ட்டு அதை காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டையே இடிச்சிட்டாங்க. அங்கே வந்து ரொம்ப வருஷம் இருந்தது. அதுக்கு முந்தி அதில் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருந்தது. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை காலி பண்ண அப்புறம் லைப்ரரி இருந்தது. ஒரு 10 வருஷமாவது இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அங்கே வந்து டேபிள் சேர் போடுறதுக்கு ஒரு இடம் இல்லை. மழை பெஞ்சா ஒழுகும். அது லைப்ரரியன் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போல்லாம் இந்த கருத்திருமன் இருந்தார். அப்புறம் அதுக்கு முந்தி சண்முகம் ஐயா இருந்தார். எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மழை பெஞ்சா ஒழுகாமல் தண்ணி படாமல் காப்பாற்றணும். பிரித்து வைக்க வழி இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் லைப்ரரி இப்போ நம்ம சொந்த கட்டடத்துக்கே போயிடுச்சு. இப்போ என்னென்னா இப்போ வந்து ரொம்ப வசதியாக வச்சுருக்கிறாங்க. எல்லா டேபிள் சேர்களும் ஒன்றும் பஞ்சமில்லை. இன்னொரு கட்டடமும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க லைப்ரரி. இப்போ ராதிகான்னு ஒரு மேடம் பார்த்துக்கிறாங்க. இப்போ நல்லா லைப்ரரியெல்லாம் அருமையாக இருக்குது. என்னென்னா வந்து படிக்கிறவங்க குறைவாகி போயிட்டாங்க. ரொம்ப குறைவாகி போயிட்டாங்க. முந்தி நான் லைப்ரரியாக இருந்தப்போ புக்கிலெல்லாம் படிச்சுட்டு இருந்தப்போ இவர் நம்ம அழகரசன் சார், கண்ணன் நம்ம இவர் ஓய்வு பெற்றுட்டார். அப்புறம் வந்து அருணாச்சலம் ஐயா, இவங்க எல்லாமே வந்து இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிற இந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறாங்கிறது அப்பயே நோட் பண்ணிடுவாங்க.
இன்னொரு எழுத்தாளுமை அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சியோடு எழுந்து சென்ற எழுத்தாளுமை இப்ப சேலத்தில் இருக்காரு டாக்டர் பி.கே. ராம்குமார். அவரை பத்தி உங்களுக்கு அனுபவங்கள்? அவரோட ஒரு 7-8 வயசு இருக்கு அதிகம். அதனால ரொம்ப சின்ன பையனா இருந்தாரு. அவர் சின்ன வயசுல இருந்தே அதிகமா வெளியே வர மாட்டாரு. வந்தால் நாங்கள் விளையாடுறது தூரமாக நின்று பார்ப்பாரு. கமால் வா வா விளையாடவான்னா கூட ஓடி போயிடுவார். அதனால நம்ம எதிர் வீட்டுக்காரர், அதனால ரொம்ப பழக்கம். அந்த மாதிரி வகையில் பழக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மிலிட்ரிக்கெல்லாம் போயிட்டு மேட்டூர்லேருந்து சங்ககிரியே கூடி வந்த பிறகு அப்புறம் பல் வைத்தியத்துக்காக அவர்கிட்ட போனேன். அப்போ என்னன்னா அவர் நிறைய புக்கெல்லாம் எழுதுறாருன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் அப்பயே பல் வைத்தியத்தை பற்றி ஒரு சின்ன புக்காக ஒன்று எழுதியிருந்தார். அப்புறம் கவிதைகள் தான், அவர் கவிஞர், எழுத்தாளர்னு சொல்கிறத விட அவர் கவிஞர். அப்புறம் இவரை நம்ம ஜனாதிபதி அவர்கள், குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு தனி புக்காகவே கவிதை நடையிலே எழுதி அழகான ரொம்ப படங்களோடு சேர்த்து பெரிய புக்காக போட்டு அதை அவருடைய முன்னுரையோட வாழ்த்துறையோடு வாங்கி, அப்துல் கலாம் ஐயாவுடைய முன்னுரையோட வாழ்த்துறையோடு வாங்கி நடிகர் விவேக்கை வச்சு வெளியிட்டார். சேலத்தில் ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் வச்சு வெளியிட்டார். அதுக்கு போயிருந்தேன். அவர்கிட்ட எப்படின்னா பார்க்குறப்பெல்லாமே நாங்கள் பேஷண்ட்டாக தான் போவேன். போனால் எல்லா பேஷண்ட்டையும் அனுப்பிச்சிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிடுவார். நானும் அவர் வீட்டிலேருந்து ஃபோன் வரும், எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வரும். அவ்வளோ நேரம் பேசிடுவோம். இப்போ கூட போயிருந்தேன், ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு பல் வைத்தியத்துக்காக போயிருந்தேன். 2 பேர்த்துக்கும் பிரியறதுக்கே மனசு வராது, அவ்வளவு இலக்கியம் பேசுவோம். எல்லாமே அவருடைய முயற்சிகள், என்னுடைய முயற்சிகள், அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். அவர் எப்படின்னா கட்டுரைகள், தன்னம்பிக்கை கட்டுரைகள் எழுதியிருக்காரு, கவிதை எழுதியிருக்காரு. எல்லாமே தன்னம்பிக்கை, வாழ்க்கை முன்னேற்றத்தை சார்ந்தவை. நான் எழுதுனதெல்லாம் பொழுதுபோக்கு, அவர் எழுதுறது தன்னம்பிக்கை, வாழ்க்கைக்கு இன்னொருத்தர், அதாவது இரண்டுமே எதிர் துருவங்கள் மாதிரி தான். ஆனால் அவர் சொல்லுவார், இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதாங்கன்னு அவர் சொல்லுவார். ஸோ அடுத்த ஜெனரேஷன் எழுத்தாளர்கள் மகிழ்ச்சியாடில் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு இல்லை. பத்திரிகையாளர் வேணா இருக்கார், வேல்முருகன் இருக்காரு, இரா வேல்முருகன். அவர் அப்பெல்லாம் சின்ன சின்ன துணுக்குகள், கவிதைகள்லாம் எழுதி அவர் என் மேலே ரொம்ப அட்மையரு. அவர் நானும் இன்ன வரைக்கும், நான் ரொம்ப இளைஞர். அவர் பத்திரிகையாளராக இருந்து தினமணி வேறு பற்றி இப்போ காலைக்கதிரில் இருக்கார், சேலத்திலேயே கூட்டியிருக்காரு. அவர் பத்திரிகை துறையவே தேர்ந்தெடுத்துட்டாரு. ஆனால் அவர் கதைகள்லாம் எழுதுறதில்ல, கற்பனைகள் இல்லை. ஆனால் செய்திகள் போடுறாரு, கட்டுரையாளர், கட்டுரை கூட எழுதுவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவர். வேற கதைகள் எழுதுகிற எழுத்தாளர்கள் நான் யாரையுமே பார்க்கல. அவர் ஒரு காலத்தில் மாணிக்கம்னு இருந்தார், இதில் மாணிக்கம் இருந்தார் கூடலூரில். அவர் ரொம்ப வயசாகி இறந்துட்டார். எம்ஜிஆரை பற்றி, இவரை பற்றி, இந்திரா காந்தியை பற்றி, அப்புறம் ஒவ்வொரு இவங்களை பற்றி எழுதியிருக்காரு. ஒவ்வொரு தலைவர்களையும் பற்றி தனித்தனியாக புக்கு எழுதினார். ஆனால் என்ன பண்ணாருன்னா, சரியான பதிப்பகம் கிடைக்காம, அல்லது கிடைச்ச பதிப்பகம் அவரை பணத்தை வாங்கிட்டு சரியாக போடல, அந்த மாதிரிலாம் இருந்ததுனால கடைசியில் அவருக்கு வயசாகிடுச்சு, இதாகி இறந்துட்டார். நான் அவர் கேள்விப்பட்டேன். ஸோ அடுத்தது என்ன எழுத போறீங்க? என்ன எழுத பிளானெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம செய்த முயற்சிகள் எல்லாமே, பல முயற்சிகள் செய்தேன். இப்போ எப்படின்னா, இன்னொரு நாவல் எழுதிட்டு இருக்கிறேன். அந்த நாவலும் கிட்டத்தட்ட 1 வருஷமே ஆகப்போகுது. அது எழுதி முடிச்சா போதுங்கிற அளவுக்கு இருக்குது. அது முடிச்சா மாத நாவல் எழுதுற ஐடியா தான் கரெக்டுன்னு வருது. சிறுகதைகள் நடுமத்தில் ஒரு சிறுகதை எழுதினேன், ட்ரீம் பாக்ஸ்ன்னு எழுதினேன். அப்புறம் விஜயபாரதத்துக்கு ஏதாவது தீபாவளி மலரில் சிறுகதை கேட்குறாங்க, அதுக்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி இது வந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு நிறைய நாவல்கள் படிக்கிறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஆமாம், நாவல்கள்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நாவல்கள் கிட்டத்தட்ட மாத நாவல்கள் தான் என்னால் எழுத முடியுது, அவ்வளோதான் வருது எனக்கு. அதுவும் நான் ரிட்டையர் ஆன அப்புறம் என்னுடைய 58வது வயசுல தான் எழுதுறேன். அப்போ இருந்து தான் எழுதுறேன். இப்போ சொன்னா ஒரு 12 வருஷமா தான் எழுதுறேன். இப்ப உங்களுடைய தொட்டில்பூக்கள், மறுமதிப்பா, பசுதனவாளன் சிறுகதைகள் 2ஆம் பகுதி மகுடிஞ்சாவடியில ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடக்க போகுது. சோ இதுல இருந்து மகுடிஞ்சாவடியில இருந்து அடுத்து வரும் எழுத்தாளர்கள் யாராவது வருவாங்க? மகுடிஞ்சாவடி வரனா கூட சேலத்தில் சிலர் இருக்கிறாங்க. தமிழழகன் சேலத்தில் இருக்காரு. அவர் என்னுடைய நீதிமன்றத்துறையிலேயே இருந்தார். அவர் என்னோட நிறைய எழுதியிருக்காரு. என்ன மாதிரி அவரும் பலதுறை எழுத்தாளர். அவர் எப்படின்னா மருத்துவம் எழுதியிருக்கார், நிறைய மருத்துவம். ஆனந்த விகடன்லேயே விகடன் பிரசுரமே அவருடைய மருத்துவ புக்குகள் 5 6 போட்டிருக்கு. பத்திரிகைகள் என்னை விட ரொம்ப அதிகமாக எழுதுவார். மாத நாவல்களும் எழுதியிருக்காரு. மாத நாவல்களே 70-80 மாத நாவல்கள், கதைகள், நாவல்கள் எழுதியிருக்காரு. அப்புறம் சிறுகதை தொகுப்பு, கவிதை தொகுப்பு, சட்ட புத்தகங்களும் எழுதியிருக்காரு. சட்ட எப்படி
பெண்களுக்குரிய பாதுகாப்பு சட்டங்கள் அப்படிங்கிற புக்கு, அது சில பரிசுகள் விருதுகள் வாங்கியிருக்குது. அந்த மாதிரி அவர் எழுதுறாரு. எனக்கு தெரிஞ்ச எழுதுறாரு. அவர் வந்து நம்ம ஊர் இல்லை, மகடஞ்சாவடிக்காரர் இல்லை, சேலத்துக்காரரு. இருந்தாலும் நல்ல சேலத்து எனக்கு தெரிஞ்ச அவங்க தான், வேற ஒருத்தரும் எனக்கு. இப்ப எங்களுடைய காலத்துல இருந்து இப்ப உங்களுடைய காலத்துல நீங்க வந்திருக்கீங்க, எங்களுடைய காலத்துல நான் வந்து ஒரு பதிப்பாளரா ஒரு வந்திருக்கேன். அடுத்த ஜெனரேஷன் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க? நான் வந்து அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நாம் எழுதுறது கதை எழுதுறது தான். ஆனால் வந்து இளைஞர்கள் படித்தாங்கன்னா வந்து தொடர்ந்து படிப்பாங்கங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. படிக்கிற பழக்கம் கம்மியாயிடுச்சு. சிலருக்கு புக் எடுத்து படிக்கிற பழக்கமே இல்லை. ஆனால் நான் என்ன செய்வேன் வந்து, என்னை தேடி நம்ம சொந்தக்கார இளைஞர்கள் யாராவது வருவாங்க. அவங்களாம் ஸ்கூலில் படிக்கிற இளைஞர் சிறுவர்கள் இருப்பாங்க. அப்போ இருந்து நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட இந்த படித்து முடித்த கிரைம் நாவலெல்லாம் இருக்கும், ராஜேஷ்குமார் நாவல், மாத நாவலாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவேன். அதுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு லட்டு மாதிரி இருக்கும். அப்படி படித்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு படிக்கிற பழக்கத்தை நான் ஏற்படுத்திட்டேன். எங்கள் பேத்தி வந்து கீதா அருண் பிரியா, பெரிய பொண்ணுடைய பொண்ணுங்க இருக்குது, இப்போ காலேஜ் சேர்ந்துருக்குது. அந்த பொண்ணுங்க வந்து 5வது 6வது படிக்கிற வரைக்கும் படிக்கிற பழக்கம் அல்ல. ஆனால் நான் வந்து என் கதைகள் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நாவல்கள்லாம் கொடுத்து, அது தேவி பாலா எல்லாமே படிக்குது. நிறைய படித்து நல்ல வாசிப்பாளர் ஆயிடுச்சு. இப்போ இப்படி நமக்கு தெரிஞ்சவங்கள தான் நம்ம செய்ய முடியும். நம்ம அதாவது கதை படிக்கிற பழக்கமே இல்லாமல் அவங்க ஃபோன் பார்த்துக்கிட்டு அல்லது சினிமா பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒன்றும் செய்ய முடியல. இதெல்லாம் அவங்கள நான் என்ன சொல்லுவேன் வந்து, பெரியவங்களையெல்லாம் உங்கள் குழந்தைங்களை நூலகத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க, லைப்ரரி கூட்டிட்டு வாங்க. முதல்ல பேப்பர் படிக்கிற பழக்கத்தையாவது ஏற்படுத்துங்க. அப்புறம் கொஞ்சம் கதை புக்கு அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஏற்படுத்துங்க. இப்போ கூட இளைஞர்கள்லாம் வாங்க, வந்து படிங்க. பாருங்க, லைப்ரரி நிறைய புக் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி டைப் புக் வேணுமோ அந்த மாதிரி படிங்கன்னு சொல்கிறேன். நன்றி. ரொம்ப வணக்கம், அசோக்குமார்.